நீங்கள் ராட்டட்டூயில் மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீனில் எலி அதோட கையில் ஸ்ட்ராபெரி சீஸ் ரெண்டையும் வச்சுருக்கோம். ரெண்டையும் தனித்தனியாக சாப்பிட்டுட்டு ஈச் ஃப்ளேவர் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி சாப்பிடும். அப்போது சம்திங் நியூ இஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து சாப்பிடும். ரொம்பவே பிரமாதமான ஒரு சீன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஃபுட்டை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த மூவி. அதே போல் ட்ரை ப்ரானோட ஃப்ளேவர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். தேங்காய் கூட சேரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மம்மிமி தமிழில் இறால் கருவாட்டு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா கருவாடு எடுத்திருக்கேன். இந்த சைஸ் எறா பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். தலையிலையும் வால்லையும் ஷார்ப்பான எண்டு இருக்கும். இறாலோட தலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அதோட கண்ணுக்கிட்ட உங்களோட விரல் நகத்தை யூஸ் பண்ணி ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டெய்லையும் ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறா கருவாடு வாங்கும்போது இந்த மாதிரி மற்ற மீனும் கலந்து வரும். அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். கருவாடை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. கருவாடு பாருங்கள் நல்லா ஊறிருக்கு. உங்கள் கையால் கருவாடை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மேலே இருந்தே கருவாடை அரிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு மண் எதுவும் இருக்காது. இதே மாதிரி 3 தடவை கருவாடை நல்லா கழுவி எடுத்துடலாம். கருவாடை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு 2 கைப்பிடி அளவு கருவாடு இருக்குது. தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு கருவாடை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கலாம். இப்போ பாருங்கள், கருவாடோட ஷெல் நல்லா க்ரன்ச்சியாக மாறிடுச்சு. உள்ள மீட் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில்
கருவேப்பிலையும் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடலாம். கருவாடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 சுற்று சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கரகரன்னு வந்துடும். இப்போது இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு சுற்று எடுத்துக்கலாம். தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம கருவாடு வறுத்த பாத்திரத்தில் தேங்காவை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த தேங்காய் சின்ன வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கணும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவாட்டு பொடியையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய், கருவாட்டு பொடி இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். கருவாடோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு பொடியை மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக மாறிடும். எறா கருவாட்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மம்மி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மற்ற சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பாய்.